நம்மளுக்கு ஏப்ரல் 15 2026 வந்து வெட்னஸ்டே அப்படின்னு தெரியுது. நம்மளுக்கு ஆகஸ்ட் 15 2026 என்னன்னு தெரியணும். என்ன பண்ணுவோம்? மொபைல் எடுத்து கேலண்டர் பார்ப்போம். இல்லைன்னா வீட்டில் இருக்கிற கேலண்டர் போய் எடுத்து பார்ப்போம். அப்படி பார்த்தா எக்ஸாமில் பார்க்க முடியுமா? முடியாது. எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. நம்மளுக்கு டேஸ் மந்த் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பாங்க. ஜனவரியில் 31 டேஸ், பிப்ரவரியில் 28 டேஸ், மார்ச்சில் 31 டேஸ். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட போகிறோம். நாக் மெத்தட். டேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து நாக் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அப்போ 31 30 31 30 31 போட்டு இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஜான் வந்து 31 டேஸ், பிப்ரவரி 28, மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31. இதுதான் டேஸ் இருக்கிற டேஸோட இது. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏப்ரல் 15 வந்து 2026 வெட்னஸ்டேன்னு கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் 15 2026 வெட்னஸ்டே, ஆகஸ்ட் 15 என்ன டேட்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆகஸ்ட் 15 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு டேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு கவுண்ட் டேஸ் டிவைட் பை 7, ரிமைண்டர், மூவ் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட். இதுதான் மெத்தட். ஃபஸ்ட்டு டேஸை வந்து கவுண்ட் பண்ணணும். நம்மளுக்கு ஏப்ரல்லேருந்து கவுண்ட் பண்ணணும். ஏப்ரலில் 15க்கு அப்புறம் 15 டேஸு. அப்போ 15லேருந்து ஆகஸ்டில் 15 டேஸ் வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். 15, 31, 30, 31 கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 10, 11, 12, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 122 டேஸ் வந்து இருக்குது. இந்த டேஸ்க்கு நடுவில் 120 டேஸ் இருக்குது. 122வை 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 122வை 7ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 7, 52, 7 7s are 49, ரிமைண்டர் வந்து 3 கிடைக்குது. அப்போ ரிமைண்டர் கிடைச்ச ரிமைண்டரோட வந்து என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். வெட்னஸ்டே, ஏப்ரல் 15 2026 வந்து வெட்னஸ்டேவோட 3 டேஸ் ஆட் பண்ணணும். தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. அப்போ ஆகஸ்ட் 15 2026ஓட ஆன்சர் வந்து சாட்டர்டே. இதை போய் கேலண்டரில் செக் பண்ணுங்கள், இல்லை ஃபோனில் இருக்கிற கேலண்டரில் செக் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 15 2026ஓட ஆன்சர் வந்து சாட்டர்டே வருதான்னு செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இதே ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். நவம்பர் 14 2026 என்ன டேட் வருதுன்னு பாருங்கள். இதே ஏப்ரல் 26 வந்து எடுத்துகிட்டு நவம்பர் 26 என்ன டே வருதுன்னு பாருங்கள். அதுக்கு என்னென்ன கால்குலேட் பண்ணணும், எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணணும். கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ டேஸ் வந்தது, ரிமைண்டர் எவ்வளோ வந்ததுன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.